ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ரவை பாக்கெட் வீட்டில் இருந்துச்சு. ஸோ வீட்டில் வச்சு என்ன இருக்கோ அதை வச்சே மேனேஜ் பண்ணணும்னு நினப்பேன். நான் எக்ஸ்ட்ரா தேவையான பொருள் மட்டும் வெளியே வாங்கணும். அது கம்மியான ரேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிறணும். ஏன்னா நம்ம சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வெளியும் அந்தளவுக்கு தீனி எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை. என்றைக்கோ ஒரு நாள்னா பரவாயில்ல, தினம் வாங்குறது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ ரவை இருந்துச்சு, ரவையை வறுத்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு 2 கிண்ணத்தில் காரத்துக்கு ஒன்று ஸ்வீட்க்கு ஒன்று போட்டேன். ஸோ வீட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு பால் ஊற்றி ஜீனியை போட்டு மிக்ஸ் பண்ணி போண்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். போண்டா மாதிரி அடுத்து இங்கிட்டு மொறு மொறுன்னு இருக்காண்டி வெறும் ரவை, தண்ணி, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, சீரகம் மட்டும் போட்டு அதையும் 10 நிமிஷம் ஊற போட்டேன். ஸோ குழந்தைங்கள போய் ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கிளைமேட் மோடமாகி தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் பிள்ளைங்களை. கூப்பிட்டுட்டு வந்த பிறகு சரி அதை அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதை காலையில் போட்ட சப்பாத்தி மாவு எல்லாமே இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கடையில் வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம எப்பயும் போல் போண்டா வச்சுருந்த போண்டா என் மகள் பெருசாக வேணுமாம்மா. ஸோ நான் குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தேன். அடுத்து கார வடைக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரவையில் தான் பண்ணேன் எல்லாமே. முடிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வீட்டில் இருக்க வச்சு செஞ்சு கொடுத்துடணும். எனக்கு பார்த்தோம்னா காசு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி கொடுக்குறத காட்டிலும் கொஞ்சம் நல்லா வாங்கி கொடுத்தா பெட்டராக இருக்கும். அப்புறம் ஹோம்ஒர்க் செய்ய வச்சுட்டேன். ஸோ நைட்டுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு காலைல வச்ச பூரி சப்பாத்தி மாவு இருந்துச்சு. ஸோ அதை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டு பூரி மாதிரி போட்டு எடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு. அது அவங்க ஹோம்ஒர்க் முடிச்சோடனே விளாட்றதுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. விளாண்டுட்டு எடுத்து கையிலே வெறும் வாயிலே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் காலைல வச்ச சுண்டல் குழம்பு எப்பயும் போல் சுண்டல் குருமா வச்சுருந்தேன். அதுக்கு காலையில் வச்சுருந்ததான் அதவே எடுத்துகிட்டு சூடு பண்ணி இன்றைக்கி பொழுத கடையில் வச்சு இப்படி ஓட்டியாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு எது முக்கியன்றதை காட்டிலும் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லித்தரணும். அதுதான் அதை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மெத்தடில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஒரு மாடலாகவோ செஞ்சு கொடுத்தோம்னா பெட்டராக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குருவாங்க. ஸோ தேங்க்யூ.